தென் மாவட்ட ரஜினிகாந்த் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக எல்லா மாவட்டங்களில் உள்ள ரசிகர் மன்றங்களையும் கோடானு கோடி உலகத்தினுடைய ரசிகர்களுக்கும் நாங்கள் திரையுலகத்திலும் சமூகத்திலும் எல்லா வேலைகளிலும் நாங்கள் ஒன்றாக ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு பழைய பிரதமர் நரசிம்மராவ் கூப்பிட்டார், ஐயா மூப்பனார் அவர்கள் கூப்பிட்டார்கள், சிதம்பரம் ஐயா அவர்கள் கூப்பிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவரை அழைக்காதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டார், மாற்றத்தை விரும்புகிற நான் இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரை எந்த கட்சியினரோ எந்த கட்சியினுடைய தலைவர்களோ யாருமே அவரை மிரட்டவில்லை, அவரை துன்புறுத்தவில்லை. ஆனால் அவர் எல்லோருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்தார். அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கூட ரசிகர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நாங்கள் செய்கிறோம், கட்சி வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் செயல்படவில்லை, அரசியல் வேண்டாம் என்று சொன்னால் செயல்படவில்லை என்று எல்லா ரசிகர் மன்றம் இவர்களை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு விட்ரா பண்ணிவிட்டார்கள். ஆனால் ரசிகர் மன்றங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கின்றோம். மதுரையில் அமுதசுரபி கலைமன்றம் அவருக்கு திருவாளர் விஜய் அவர்களுக்கு முதலாக விருது கொடுத்ததே தென் மாவட்ட ரசிகர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் தொழிலதிபராக இருக்கும் பொழுது அவருக்கு முதல் விருது இந்தியாவிலேயே உலகத்திலேயே திரைப்படத்தினுடைய நடிகர் என்ற அமுதசுரபி கலைமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்படி நாங்கள் அவரை பயன்படுத்தி வந்தோம். அவருக்காக அந்த ரசிகர் மன்றங்களையும் சரி, திருவாளர் கமலஹாசன் மன்றங்களையும் சரி, எல்லா ரசிகர் மன்றங்களையும் சரி நாங்கள் ஒருங்கிணைத்து சென்றோம். இது திரைப்படத்தினுடைய வளர்ச்சிக்காக. ஆனால் இன்று யாருமே அதை புரியவில்லை. அதை புரியாத சில அவசரத்தில் ஆணவத்தில் அவரை பற்றி தவறாக கூறிக்கொள்கிறார்கள். திருவாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் பேசியது ரஜினி அரசியல் கட்சி வரக்கூடாது என்பதற்காக திராவிடத்தினுடைய குடும்பம் அவரை மிரட்டியதாகவும் அதனால் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம் என்பது செய்ததற்காக அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை விட்டுவிட்டார் என்று அவர் கூறியுள்ளார். இது ஒரு தவறான பேச்சு. இந்த பேச்சை நாங்கள் கண்டிக்கிறோம். ரசிகர் மன்றம் மட்டுமல்ல, தமிழக மக்களில் அனைத்து குடிமக்களும் இவர் பேசியதை கண்டிக்கிறோம். இனிமேற்பட்டு இவர் மாறவில்லை என்றால் தமிழக மக்களிடம் இவர் வெற்றி பெற முடியாது என்பதை கண்டிப்பாக கூறுகிறோம். திருவாளரா ஆதவ அர்ஜுன் அவர் புரிந்தால் அவரை கட்சி வெற்றியடையும், இல்லை என்றால் அவருக்கு புரியாது. ஆகவே இது மக்கள் ஓரங்கப்படுவார்கள். ஆகவே நாங்கள் இவரை இதற்கு மேல் அவர்களை கண்டிக்க நாங்கள் விரும்பவில்லை. இதற்கு மேல் அவர் பேச்சை குறைத்து சமூக தேவைக்கும் அரசியல் தேவைக்கும் என்ன வேண்டும் என்பதை பாடுபட வேண்டும். நல்ல வேட்பாளரை உருவாக்கினால் நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்கள் நல்ல மக்கள் மாவட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபடுங்கள். ஆகவே என்னுடைய கண்டனம், அவர் பேசுவது வாபஸ் பண்ணி தன்னுடைய அரசியல் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். சூப்பர் ஸ்டாரை பற்றி இல்லை, எல்லா தலைவர்களையும் பற்றி தவறாக கொச்சையாக பேசக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். திருவாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் எல்லா கட்சியிலும் ஓரங்கப்பட்டு திருப்பி இவர் இந்த கட்சியில் வந்திருக்கின்றார். இவர் இனிமேற்பட்டாவது தன்னுடைய பேச்சை பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது மக்களுடைய குறிக்கோள் வேண்டுகோள் அல்ல. ரஜினி ரசிகர்களுடைய அனைத்து ரசிகர் மக்களின் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனிமேற்பட்டு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை வேறு வழியாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அவருடைய பேச்சை கண்டிக்கிறேன், கண்டனம் செய்கிறேன்.